அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. இது ஒரு பெண் ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் இது ஒரு நில ராசியும் கூட. ராசி தன்மையிலே ஸ்திரீ ராசி அப்படின்னு இந்த ரிஷப ராசியை சொல்லுவாங்க. இந்த ரிஷப ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்பதனாலே கலைகளை வல்லவர்களாக இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சந்திர பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசி தான். இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இந்த ரிஷப ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேலையே செய்யக்கூடியங்க, அதுவும் வேலை பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை அதிகமாக தெளிவாகவும் அறிவாலும் செய்யக்கூடியங்க. அதுவும் ஒரு வேலையை அறக்குறையாக விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்தின் மீது அதிக அன்பு காட்டக்கூடியவங்க. குடும்ப சுமை இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் ஆத்ம பலம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். கடினமான உழைப்பாளிங்க, அன்பானவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்திங்கன்னா இந்த காளை மாட்டோட சிம்பிள். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் திறமசாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடிக்கடி தொண்டை வலி அல்லது கண் சம்மந்தமான பிரச்சனை, மூக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை, பல் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு அடிக்கடி வரும். இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா பருத்த சிவப்பு நிற உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டாகவும் இல்லாமல் குள்ளையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஹைட் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப கவர்ச்சியான தோற்றம் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அதனால் இவங்களுடைய தோற்றம் நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு குறிக்கோள், வாழ்க்கையில் நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். கலைகள் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட கடவுள் பக்தி நிறையவே இருக்கும். நீதி நேர்மையை அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள அந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி கஷ்டங்களை கண்டு அஞ்சாதவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலயமா இவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த சிந்தனை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். வெளிப்படையாக பேசும் குணம் உடையவங்க. ரகசியம் உங்ககிட்ட அதிக நேரம் தங்காது, டக்குன்னு வெளிப்படையாக அதை சொல்லிடுவாங்க. இளம் வயதில் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்புறம் படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க அடைவாங்க. அனைவரிடமே நட்பாக பழகக்கூடியவங்க. ராசி அன்பர்கள் கஷ்டங்களை எளிதாக சமாளிக்கக்கூடியவங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனையை ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப பிரியம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு சுயமாக ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற குணம் இயல்பாகவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். தாய் மீது அதிகம் பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தாயோட உடல் நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். கல்வியில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்குது. பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் அதனால் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு 2 குலதெய்வம் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் அமையும். அதே
உங்களுடைய தாய் மாமன் அல்லது தாய் வழி உறவுகளால் இவங்களுக்கு ஏதாவது அனுகூலமான பதில் கிடைக்குமா, இல்லை அனுகூலமாக யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்க மூலிமா எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. திட்டம் தீட்டுவதில் வல்லவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது ஜாதகருக்கு சொத்து இருக்குது, திடீர்னு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் அல்லது ரிஷபராசி அன்பர்களே வெளிநாடு வெளியூருக்கு செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். எலும்பு சார்ந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. தந்தையாரோடைய ஆயுளில் ஏதாவது சின்ன சின்ன கண்டங்கள் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நிதி சார்ந்த துறையில் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனை பேசியே தீர்ப்பீங்க. பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. தேய்பிரல சந்திரன் தொழில் தேக்க நிலை உண்டாவதனால கொஞ்சம் தொழிலில் மட்டும் தேக்க நிலை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த டைமு உங்களுடைய சாமர்த்தியம் அது இருந்தால் போதும், மற்ற எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி வருவீர்கள். செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த டைமு வீண் வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி வீசாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத சிக்கல்லாம் கொண்டு வரும், அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும் ரிஷபராசி அன்பர்களே. அதே மாதிரி புதன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து வியாபாரத்தை விருத்தி செய்யுங்க, நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பஞ்சாயத்துலாம் வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் அனுகூலமான பதில் கிடைக்கும். எதிர்காலத்திற்காக கொஞ்சம் திட்டமிடுவீங்க. எதிர்காலத்தில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க. பங்கு சந்தையில் நல்ல ஒரு அமோகமான லாபம் இந்த வாரத்தில் கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த டைமு வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி அன்பர்களே. அதே மாதிரி உங்களுடைய தகப்பனார் வரையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மனம் புண்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமு உங்களுடைய தந்தையார் வழி உறவுகள் வழியிலையோ அல்லது தந்தையார்கிட்டயோ பேசும்போது வார்த்தையில் நிதானமாக பேசுங்க. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆலய திருப்பணிக்காக ஏதாவது பண உதவியெல்லாம் இந்த டைமு நீங்கள் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து எங்கேயாவது வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். அதே மாதிரி கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்கு எதிராக கிளம்பி போட்டியாளர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டைமு கிடைக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானுடன் 5ஆம் இட அதிபதி புதனுடன் இணைந்திருக்கிறார். இதனால் ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் பெருமளவில் பயன்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்துல உண்டாவதனால குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமில் கிடைக்கும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் மன வலிமை சிறப்பாக இருக்குது. எதிலுமே வெற்றி அடைவதற்கான ஒரு யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில அன்பர்கள்லாம் வெளியில் சென்று வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல ஒரு
ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடத்தில் பார்ப்பதனால செல்வாக்கு படிப்படியாக உயரும். பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் இந்த டைம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் குறைந்து நன்மை அதிகரிக்கும். நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.